ஹென்றி கிரீல் பிறக்கும் போதே ஒன்னும் ராட்சசனாலாம் பிறந்துடல. தனிமையில ரொம்ப அமைதியா வாழ்ந்த சிறுவன் ஹென்ரியோட மனம் மட்டும் மற்றவங்க கிட்ட இருந்து முற்றிலும் வேறுபட்டு தான் இருந்தது. மக்கள் எல்லாரும் ஏதோ அடிமைகளை போல அர்த்தமே இல்லாத விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு சாதாரண வாழ்க்கை வாழ்றதா நினைச்ச ஹென்ரிக்கு ஒரு நாள் மனசாலேயே தன்னால ஒரு பொருளை நகர்த்தவும் மற்றவங்க மனசுக்குள்ள ரொம்ப எளிதில் நுழைந்து அவங்க நினைவுகளை மாற்றவும் தொடாமலே ஒரு உயிரை கொல்ல கூட முடியும்னு உணர்ந்தான். நேரத்தை எப்பயுமே ஒரு சிறைன்னு நினைச்ச ஹென்றி கடிகாரத்தை கூட உடைச்சான். ஆரம்பத்துல தன் சக்திகளை கொண்டு விலங்குகளை துன்புறுத்தி கொன்ற ஹென்றி ஒரு நாள் தான் அம்மாவையும் சகோதரியையும் கூட கொன்னுட்டான். ஒரு வழியா அரசாங்கம் அவனை ஒரு சிறப்பு திறன் வாய்ந்த குழந்தைன்னு அடையாளம் கண்டு ஹாக்கின்ஸ் லேப்க்கு கூட்டிட்டு போக டாக்டர் பிரீனர் அவனை கட்டுப்படுத்த முயல அவன் மேலும் சக்தி வாய்ந்தவனாகவும் வெறுப்பு நிரம்பியவனாகவும் தான் வளர்ந்தான். பல ஆண்டுகளுக்கு அப்புறமா லெவன் அவனை அப்சைட் டவுனுக்குள்ள தள்ள அவன் உடல் மனம் ரெண்டும் மாறி கோபம், தனிமை, நான் தான் கடவுள்ங்கிற அகம்பாவம் எல்லாம் சேர்ந்து அவன் வெக்னாவா மாறினான்.